ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன அப்படின்னா வந்துட்டு மிஷ்கின் சார் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாருல. நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்குறாங்கன்னா நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. ஏன் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனையை பண்ணுங்கடா கண்ணு. என்னத்தை சொல்கிறதுனே தெரியலடா கண்ணு. கண்ணு கண்ணு டே. ஓத்தா இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்கு. வால்டர் ராதா அப்படிங்கிற படத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ஸ்பீச் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பிச்சு. இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே ஆக்டர், இன்ஸ்டாகிராம் திறந்தா நடிக்கிறாங்க. என்ன புரியலையா? எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போல. இது என்னங்க வார்த்தை? இந்த வார்த்தை உங்க வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியா? நீங்க படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா? அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் லைக் பேட் வேர்ட்ஸ் தான். ஸோ அது யாரை பற்றி பேசினார் அப்படின்னா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாஸ், இப்போ பண்ணுற ஆக்டிங்ஸ், இப்போ பண்ணுற அந்த சில சில்ரத்தனங்களை எல்லாம் பற்றிலாம் பேசி அதை பற்றி கொஞ்சம் இன்டர்வியூ மாதிரி ஒன்று பேசியிருந்தார். ஏய் தம்பி, அழுதுனோடனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில பிடிக்கும் போல. எப்படின்னா வந்துட்டு குத்தவங்களை நெஞ்சதானே குறுக்குன்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு எடுத்து போட்டு அதுல இருந்து அவரை மன்னிப்பு வரை கேட்க வச்சுட்டாங்க, லைக் ஆல் ஓவர் பீப்புள்ஸ். மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். அங்கே வந்துட்டு ஓத்தாங்கம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நகரிங்கன்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணா பேசுறதா? நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. அப்போ அதை பற்றி சமுத்திரகனி சார் வந்துட்டு திருமாணிக்கம் அப்படிங்கிற படம் இருக்குது. அந்த திருமாணிக்கம் படம் வந்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படம். அந்த படம் வந்துட்டு லைக் ஒரு 15th டே, ஓகே, 15th டே வந்து அந்த படம் ஓடி இருக்குது. அந்த படத்துக்காக ஒரு செலிப்ரேஷன் சக்ஸஸ் மீட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ அந்த இதில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் வித் ஆன்சர் அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் மீடியா வந்து கேட்கும்போது, ஸோ இவர் வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு மிஸ்கின் சார் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார்ல, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு எல்லாருக்காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல. இல்ல அது கூட கேட்கறது வாடான்றதுக்கும் அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு. அப்போ வந்துட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார், மிஸ்கின் சாருக்கு சப்போர்ட்டிவ் வந்து பேசினார். ஸோ அதுக்கு பதில் வீடியோ வந்துட்டு நம்ம திவாகர் அப்படிங்கிற ஒரு கேப்டன் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்க முடியும். ஊர்ல வந்து சில கெட்ட வார்த்தைகளே வந்து பாத்தீங்கன்னா அன்பான வார்த்தைகள். ஸோ மிஸ்கின் வந்து நல்லவர், வல்லவர், இந்த மாதிரியான ஒரு பாணியில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சமுத்திரகனி சார் பேசியிருக்காரு. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தையும் ஏற்படுத்துது. நடிக்கவே தெரியாம, என்ன பண்றாருன்னு அவருக்கும் தெரியாம, ஏதோ பண்றோம்னு அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு, அதே காசு பார்க்கறதுக்காக சில யூடியூபர்ஸ் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு, இவரை வச்சு காமெடி பண்றோன்ட்டு ஒருத்தனை ஒரு ஒண்ணுமே பண்ண தெரியாத ஒருத்தனை ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டு இப்படிலாம் நடந்துச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ இதுல வந்துட்டு சமுத்திரகனி சார் பேசுனதுக்கு திவாகர் சார் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சமுத்திரகனி சார் பேசுனதை வந்துட்டு நான் முழுமையாக கண்டிக்கிறேன், கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சமுத்திரகனி சாருக்கு என்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷ்கின் சார் பேசுனது ரொம்ப தப்பு. ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் அவர் பேசியிருக்காரு. ஒரு பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ நல்ல விதம் பேசலாம், பட் அப்படி பேசல, தப்பு பேசினாரு. அதுவும் சில பேர் வாயை குத்துவேன், அங்கே குத்துவேன், இங்கே குத்துவேன் சொன்னது வந்துட்டு தப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நன்மையை கண்டிக்கிறேன் போட்டாச்சு. அவர் ரிப்ளை மன்னிப்பே கேட்டாச்சு. அதுக்கு சப்போர்ட்டிவாக பேசினவர் வந்துட்டு இவர் தாக்குறாரு. ஸோ இவர் தாக்கி ஒரு வீடியோ போடுறாரு. பழையபடியும் மிஸ்கின் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பிரஸ் மீட்ல தைரியமா பேசுறத பார்த்தா அவர் பண்ணது நியாயம் மாதிரி தெரியுது. ஸோ சமுத்திரகனி சார் வந்து கண்டிப்பாக உங்களோட நண்பர் பண்ண தப்ப வந்து பூசி மொழுகிறதுன்னு சொல்லுவோம் எங்க மதுரை பக்கம். பூசி மொழுக நினைக்காதீங்க, கண்டிப்பா பூசி மொழுக முடியாது. இந்த கடைசியில் வந்துட்டு பூசி முழுகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் யாரையும் எதிர்க்கல, நான் சொல்றேன், நான் சொல்லுறேன் அப்படின்னு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோஷியல் மீடியா தான் எச்சத்தனமா போயிட்டு இருக்கு. ஓகே, சோஷியல் மீடியா யாரை எங்க கொண்டு போகணும்னு தெரியாம எச்சத்தனமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க ட்ரூ. சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல, ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்கு?
கண்டென்ட் போக போக உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்ட்டு. சமுத்திரன் சார் வந்துட்டு கெட்ட வார்த்தை அன்பானது, கெட்ட வார்த்தை வந்துட்டு நாங்கள் இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் போகும்போது நிறைய வார்த்தை பேசுவோம். அது வந்துட்டு எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு தோலை தட்டிட்டு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். இப்போ நாங்கள் போகும்போது வந்துட்டு ஒரு வார்த்தை போட்டு தான் பேசுவோம் அப்படின்னு சமுத்திரன் சார் சப்போர்ட்டிவாக பேசினார். சீன் வந்து செய்தது தவறுன்னே ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஒத்துக்க மாட்டேங்க. அப்போ நான் ஒத்துக்க மாட்டேன். பொது மேடையில வந்து அவன் திரும்ப வந்து அவங்க எல்லாரும் தப்புன்னு கெட்ட வார்த்தையில பேசலாம், எல்லாரும் தப்புன்னு அநாகரிகமா சொன்ன பேசலாம். எல்லாரும் தப்புன்னு சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? உண்மை. அப்போ இங்க மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு திவாகர் அவருக்கு குத்துனது என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு அவரே ஒரு வேகத்துல இந்த விஷயத்த வந்து வெளில பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க ஒருத்தன் அழுன்னு சொன்னா அழுறான், தம்பி அழுடான் அப்படின்னு அழுறான். அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்துட்டு குத்திச்சு. சிலவங்க வந்துட்டு பைத்தியக்காரத்தனமா பண்றது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். யாருமே தெரியாம எல்லாம் இன்ஸ்டாலெல்லாம் இப்படி பண்ணல, யூடியூப்ல பண்ணல. சிலவங்க வந்துட்டு பைத்தியாரத்தனம் பண்றது எல்லாருமே தெரியுது. இப்போ கன்னியாகுமரியில் வந்துட்டு ஒரு டீச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவன் வந்துட்டு அவனே சொல்றான், ஓப்பனாக சொல்றான், நாங்கள் வந்துட்டு இப்படி நல்ல வீடியோ சப்ஜெக்ட் வீடியோ போட்டால் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இதே மாதிரி ஏதாவது பைத்தியாரத்தனம் டான்ஸ் ஆனா பார்ப்பாங்க. அப்படியே அவனே சொல்றான், பைத்தியாரத்தனமா அவனே சொல்றான். ஸோ அதான் இங்கே யாருமே தெரியாமல் தான் எதுவும் பண்ணல. இத்தனைக்கும் அவன் வந்துட்டு ஏதோ ஒரு டாக்டரான், பிபிடி அப்படி இப்படி ஏதோ ஒரு டாக்டரான். ஸோ அவன் வந்துட்டு இப்படி பண்றான் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு காரணம் என்ன? இங்கே கொடுக்குற அந்த சப்போர்ட்டிசம்ஸ் அண்ட் வந்துட்டு இதையெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட வைக்கிற இந்த அல்காரிதம், இன்ஸ்டாகிராம் யூடியூப் இருக்கிறதோட அல்காரிதம். இந்த அல்காரிதம் சரி, சோசியல் மீடியா சரி, எல்லாமே எச்சையாக தான் போயிட்டு இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வந்துட்டு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். யார? சமுத்திரன் சார் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் வீட்டில் பேசுங்க, நீங்கள் தெருவில் பேசுங்க, அது உங்களோட சுதந்திரம். நீங்கள் வந்துட்டு ஒரு மேடையில் பேசாதீங்க. ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? உங்க நண்பர்களுக்கு இடையில நீங்க என்ன வார்த்தைனாலும் பேசிக்கங்க, அதை யாருமே தட்டி கேட்கவே மாட்டாங்க. அது உங்களோட சுதந்திரம். ஓகேங்களா? சோ அப்படியே மேடையில மீடியாவில் இவர் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருந்தாருன்னா அதுல ஒரு நாய் இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காரு. இதுக்கு சமுத்திரக்கனி சார் சப்போர்ட் பண்றது ரொம்ப 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த விஷயத்த மிஷ்கின் சார் அப்படி பேச வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் தான் எதிர்த்து பேசியிருக்கிறேன், நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஆல் ஓவர் மீடியாஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்ட் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அருணன் சார் இருக்காரு, ஸோ அவரும் வந்துட்டு அதை பேசியிருந்தார் அப்படின்னு சொல்றாரு. அக்கிரமாக இருந்தது மேடம் மிஸ்கின் பேசினாலாம். அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்கணும் என்ன வேணா பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன், ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. இந்த மேட்ரு இவர் வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன ஒரு வார்த்தை விட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி மிஸ்கின் சார் இந்த மாதிரி பேசும்போது இதை பார்த்து வர அடுத்தடுத்த டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கலாம், எவராக வேணா இருக்கலாம், ஒரு 20-25 பசங்க வயசுல இருக்கிறவங்க வரும்போது வந்துட்டு அவங்க இதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தோணல. மிஸ்கின் சார் இப்படி பேசினாருன்னா அவரை பார்த்து இளைய தலைமுறை டைரக்டரா வருவாங்க. ஒரு 20-25 வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றாருன்னா அவரும் அதே மாதிரி நாளைக்கு மீடியாவில் பேச ஆரம்பிப்பாரு. டைரக்டர் மிஸ்கின் சாரை பார்த்து இதை பார்த்தே நாளைக்கு ரோல் மாடலா வச்சு ஒரு 10 பேர் வருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல? இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மேட்டர் வந்துட்டு கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இப்போ அந்த டைரக்டர் பேசுறத வச்சு ஒருத்தன் வந்து இப்படி பேசுறான் அப்படின்னா அது வந்துட்டு தப்பு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர்றது தப்பு வச்சுக்கிறோம், ஓகே ஃபைன். அது வந்துட்டு 20-25 கொஞ்சம் வயசுக்குள்ள வந்தா வரான், ஓகே. யாருமே 5 அடியில் உட்காந்துட்டு பணம் இல்லை. இப்போ இவர் வந்துட்டு பண்றத இந்த மாதிரி இந்த ஒரு கேவலமா, ஒரு எச்சையா, ஒரு கலீஜா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது ஒரு 13 வயசுல இருக்கிற ஒரு பையன் பார்க்க மாட்டானா? ஒரு 10 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு பார்க்காதா? அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இங்க படிக்கிறதுக்கு பதிலாக இதே மாதிரி விஷயம் பண்ணி ட்ரெண்ட் ஆகிடலாமே. ஏன் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்துட்டு 2025ல ஒரு அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு அவங்க தன்னோட மகளை இப்படி பண்ணுமா, ஏன் ஈஸியா பட வாய்ப்பு கிடைக்குது. இது என்னோட வயிற்றுச்சல் கிடையாது, நான் சொல்றேன். ஏன்னா இதை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு பேப்பர் ஒரு பேனாவை வச்சுட்டு எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கானுங்க. ஆனா இது மாதிரி பைத்தியாரமா அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டு தூக்கி கொண்டு போய் அவங்க கொம்புல வச்சிடறானுங்க. இந்த விக்னேஷ் சிவன் சார் வந்துட்டு அவரை கொஞ்சம் அப்படியே வந்துட்டு ஏதோ இப்போ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் படம். அண்ட் அப்படியே கட் பண்ணா அந்த ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர்
இவர் ஆடுறதுக்கு வந்துட்டு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாராம். சார் உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? என்ன புரியல எனக்கு. வந்து இப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு 1000 crore கலெக்ட் பண்றது கஷ்டப்படுறதுக்கு காரணமே வந்துட்டு நல்ல படத்தை அங்கீகரிக்காதது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி கலிசடைகளை வந்துட்டு உள்ள விடுறதும் தான். மச்சான் சாங்கா பாருக்கு ஒரு பாத்தாங்கூடி கொடுக்க முடியாது. சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க? நான் அவங்க ஒப்பு விட்டு சொத்தா எழுதி கேட்டேன். ஒரு பாத்தா ஒரு வழி தானே, அதுவும் கொடுக்க முடியாதா? இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு பாரதி ராஜா சார், ஓகே, பாரதி ராஜா சார் 1980 சம்திங்ல வந்துட்டு பாரதி ராஜா சார் வந்துட்டு ஒரு வளையல் கடைக்காரர் ஒருத்தர் வந்து பாண்டியராஜ், அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ரேவதி. அப்போ இந்த பாண்டியராஜ் அப்படிங்கிறவர் வந்துட்டு இட்ஸ் லைக் அந்த வளையல் கடை வச்சிருக்காரு. அவங்கள இவர் பாரதி ராஜா சார் பார்த்து இவங்களை கூப்பிட்டு வந்து, இவருக்கு வந்து ஆக்டிங்கே தெரியாது, ஒரு வளையல் கடை வச்சவங்க எதுவும் தெரியாது, அவரை கத்துக்க வச்சு ஆக்ட் பண்ண வச்சிருக்காரு. அவர் பேர் ஆக்டர் ஆகிட்டாரு. ஓகே, ரைட் நவ் நான் சொல்றேன், நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் திவாகர். இது 1980 80s கிடையாது, இது 2K. ஸோ 2Kல வந்துட்டு ஆக்டிங் கத்துக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஓகே, ஆக்டிங்னா என்ன எளவு அப்படிங்கிறது கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. முதல்ல கத்துக்க, அப்புறம் வந்து இது பண்ணு. ஏன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு இது வந்து 80 கிடையாது, நீங்க கெட்ட வார்த்தை கூப்பிட்டு இப்படிதான் பேசுறது 80 கிடையாது, இது 2025 அப்படிங்கிறாரு. நானும் அதான் சொல்றேன், இது 80 கிடையாது. உன்ன மாதிரி இந்த எச்சத்தனமா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீ ஏதாச்சும் பண்ணு, அதை தூக்கி கொண்டு போய் சினிமாவில் காட்டுறதுக்கு இது ஒன்றும் கிடையாது. இது சென்சார் உள்ள இருக்கிற ஒரு இடம். அண்ட் வந்துட்டு என்ன பண்றியோ அதெல்லாம் இங்க வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடம், உள்ள கையில உலகம் இருக்குன்னு சொல்ற ஒரு இடம். இப்போ 2025 வந்துட்டு ஆக்டிங் கத்துக்க முடியாதுன்னு கிடையாது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த வீடியோ வந்து திவாகருக்கு தான் நான் போடுறேன். எனக்கு அவர் மேல தனிப்பட்ட வஞ்சகெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கேவலம் எல்லாம் வந்துட்டு எதுக்கு தான் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு வயிற்றுச்சல் தான். சரியா, நீங்களே அவங்க வீடியோவை பாருங்க, ஒரு வாட்டி பாருங்க, 2 வாட்டி பாருங்க, 3 வாட்டி பாருங்க. அதே இதை வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அம்மாட்ட போய் காமிங்க, அம்மா லைக் ரஜினி சாரோட ஆக்டிங்கை பாருமா, என்னோட ஆக்டிங்கை பாருமா, 2 எதுமா பிடிச்சிருக்கு கேளுங்க. அப்போ வந்துட்டு உங்க அம்மா வந்துட்டு ரஜினி சாரை பிக் பண்றாங்களா இல்ல பெத்த கடனுக்காக ஒன்ன பிக் பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. அப்போ ஒன்ன பிக் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு தருதல நம்மளை தூங்க விடலன்னு அர்த்தம். ரஜினி சாரை பிக் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு எஸ் அக்மார்க் உனக்கு நடிக்க தெரியலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு உண்மையிலேயே நடிக்க தெரியாம என்ன வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், அதை வந்துட்டு இந்த சோசியல் மீடியா வந்துட்டு காமிக்கலாம். அது கண்டிப்பா இவங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பேர் கெட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனையை பண்ணுங்கடா கண்ணு. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலடா கண்ணு. கண்ணு கண்ணு டே. சமுத்திரனிக்கு சார் வந்துட்டு ரிப்ளை வீடியோ கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக வன்மையாக கண்டிக்கிறேன், வயிற்றால போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பிகாஸ் இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம என்ன வாயில வந்து உளரக்கூடாது. ஓகே, மிஷ்கின் சார் வந்துட்டு பேசுறது தப்பு அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் ஒரு நடிப்பு வரக்க நான் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்றது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தையோட ஆக்டிங் இருக்கிற ஒரு கிரேஸ்னஸ், ஒரு அந்த ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் இருக்கான்னு கேட்டால் வந்துட்டு ப்ராமிஸாக சொல்கிறேன், உங்கள் ஃபேஸில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி ஆக்டிங் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் நடிகவே வேணான்னு எவனும் சொல்லலை. கரெக்டாக போய் எங்கெங்கே போனால் என்ன நடிப்பு கற்றுக்க முடியுமோ அந்த நடிப்பை கற்றுக்கிட்டு வந்துட்டு பண்ணுங்க. ஸோ கற்றுக்காம எதுவும் பண்ணாமல் நான் ஏதோ பண்ணுறேன் பாரு நீ பார்த்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், இதை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இதை இதுவே கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த எச்ச சோசியல் மீடியா இதுதான். தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் முதல்ல மிஸ்கின் சார் பேசிய ஆபாச வார்த்தைக்கு குரல் கொடுத்தேன். ஓகே, ஸோ இதை விட வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வந்துட்டு ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கல்ல, அது மாதிரி உருவாயிட்டு இருக்காங்க.
ஒருத்தர் ஏதோ தலையை ஒருத்தன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தர் என்னன்னாலும் ஏங்கிறான், ஒருத்தர் என்ன ஈங்கிறான். சத்தியமா என்னால் தாங்க முடியல. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க 90s இருக்கலாம், நான் 2K. ஸோ நீங்க என்ன அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல சரிங்களா? ஸோ ஏன் சொல்றேன் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வரல, வராததை ட்ரை பண்ணலாம். வரவே வராததை வந்துட்டு ட்ரை பண்ணுறதே தப்பு. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஆக்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த டேரக்டரை வந்துட்டு குறை சொல்லலாம். ஒரு டேரக்டரை குறை சொல்கிறதுக்கு வந்துட்டு முதல்ல நீ என்ன கிழிச்சிருக்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஒரு டேரக்டரை நீ குறை சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டே வந்துட்டு டேரக்டரை எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செஞ்சுருக்காங்க, அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். ஃபைன், ஓகே, சப்போர்ட் பண்ணுறாருன்னா எஸ் சப்போர்ட் பண்ணுறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது? உனக்கு என்ன தப்பு இருக்குது? உனக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தப்பா? இல்லை உன்னோட ஆக்டிங்கை பார்த்து சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் கூப்பிடுறது தப்பா? இல்லை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபேக் ப்ரமோஷன்ஸுக்கு மட்டும், சும்மா ஒரு ப்ரமோஷன்ஸுக்கு மட்டும் தூக்கி போட்டுட்டு அப்பப்போ டாடா பாய் அப்படி சொல்கிறது தப்பா? வேஸ்ட். இந்த வீடியோவே வேஸ்ட்டு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ நான் பேசுனதுக்கு காரணமே வந்துட்டு இட்ஸ் லைக் யார் என்ன வேணா வச்சா என்ன வேணா பேசிடலாமா அப்படிங்கிறது தான். மிஷ்கின் சார் கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு அப்படின்னா வந்துட்டு திவாகர் வந்து நான் நடிப்பு வரக்கேன், நான் நல்லா பண்ணுவேன், நான் கிளிப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான். இப்போ நான் இங்கே கிளிப்புன்னு சொல்கிறதும் தப்பு தான். ஸோ இது என்னோட ஒரு ஆதங்கம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மேடையில் ஏதோ ஒரு கோவம் இருந்துச்சு, ஏதோ ஒரு தாக்கம் இருந்துச்சு, அப்படி கெட்டவரது கூப்பிட்டாகணும், அப்படி கூப்பிட்டாங்களோ பரவாயில்லை அப்படின்ட்டு மேடையில் கெட்ட வார்த்தை, மேடை நாகரிகம் இதெல்லாம் பேசுகிற ஒருத்தர் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கர் இருக்குது, அதுக்கான கரெக்டான ஒரு இது இருக்குது அப்படின்னா நீ கெட்டவரத்து கூப்பிட்டுக்கலாமா? இப்போ உனக்கு கண்டிப்பாக என் மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீ கெட்டவரத்து கூப்பிடலாமா? என்ன சார் இருக்குது, என்ன சார் இருக்குது, நியாயமாக இருக்குது? மேடை நாகரிகம்னா வந்துட்டு ஒருத்தர் மேலே என்ன கோபமாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு கரெக்டாக பேசணுமே தவிர அங்கேயிருந்து கெட்டவரத்து கூப்பிடணும். ஸோ இவரே சப்போர்ட்டும் பண்ணுவாராம், இவரை திட்டக்கூடாதான். இது எப்படி அப்படின்னா வந்துட்டு இவங்களே வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல என்ன பண்றோம், என்ன பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சு பேசுங்க. அண்ட் வந்துட்டு இவர் திரிமாணிக்கம் படத்துக்காக 15th அந்த செலிப்ரேஷன் சக்சஸ் மீட் அந்த ஒரு இதுக்காக தான் அங்கே ஒரு செக்ஷன் நடக்கும். ஓகே, அது என்னன்னு கூட தெரியாம சும்மா ஒரு வீடியோ பார்த்த மாதிரி இருந்துட்டு அது ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அப்படிங்கிறது. முதல்ல என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்குது, என்ன பண்றாங்க அப்படிங்கிற முதல்ல பாருங்க. அண்ட் இந்த அவரோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லி சில நாயங்காலம் இது அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இதுவே உன்னோட அக்காவா இருக்கலாம், உன்னோட தம்பியா இருக்கலாம், உன்னோட அண்ணனா இருக்கலாம். அவன் வந்துட்டு எனக்கு ஒரு நடிகர் ஆசைடா, எனக்கு டைரக்ஷன் பண்ண ஆசைடா அப்புறம் வந்துட்டு அவன் ஒரு பேப்பரையும் பெண்ணையும் வச்சுக்கிட்டு இல்லை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவன் ஆக்ட் பண்ணிட்டு அவனை வருத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டிங்க்கு போய் நிற்குது அப்படின்னா வந்துட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லை உன் ஒன்னனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? இதான் என்னோட கேள்வி. இதுக்கு மட்டும் நீ வந்துட்டு உன்னோட மனசு அறிஞ்சு நீ வந்துட்டு ஆன்சர் பண்ற அப்படின்னா வந்துட்டு தேங்க்ஸ். நீ அப்படி இல்லை, என் அண்ணன் எப்படி நாசமா பண்ணாலும் பரவாயில்ல, என் அக்கா எப்படி நாசமா பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கூட இருந்தவங்க எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு இவர் தான் முக்கியம் அப்படின்னு சொம்ப பிடிச்சிட்டு அலைகிற அப்படின்னா வந்துட்டு உன்னை எல்லாம் திருத்துறதுக்கு உலகமாக ஆண்டவன் வந்தாலுமே முடியாதா சாமி? ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும். முக்கியம் யாரை எங்க வைக்கணுமோ அவனை அங்கங்க வச்சாதான் நாடு உருப்படும், வீடு உருப்படும். கரெக்டா புரிஞ்சு கரெக்டா வச்சுக்கோங்க. That's it. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது.